நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் சிஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிராந்திய சுயாட்சியை பெற்றதன் பின்னரே மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பது தொடர்பில் பரிசீலிப்பதாக ரா சம்பந்தன் கருத்து. காணாமற் போன தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தி யாழ் நகரில் கவனஈர்ப்பு நடவடிக்கை. தேசிய ஊடகங்கள் சட்டம் மறைக்கப்பட்ட சதி தொடர்பில் ஜனாதிபதி தகவல். யோஷித்த ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பதிவு. முன்னாள் அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தன மற்றும் முன்னாள் பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் வசந்த மீதான லஞ்ச ஊழல் விசாரணைகள் ஆரம்பம். பிராந்திய சுயாட்சியை பெற்ற பின்னரே மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பது குறித்து பரிசீலிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மூதூர் ஈச்சலம்பற்று வட்டவான் பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ரா சம்பந்தன் கலந்து கொண்டார். கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணியும் இதன் போது பிரசன்னமாக இருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மத்திய அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை பெறாமல் மாகாண சபையில் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன் போது ரா சம்பந்தனிடம் கேள்வி எழுப்பினர். மாகாண ரீதியாக பிராந்திய ரீதியாக நமது மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டியது அத்தியாவசியம் என்று நாங்கள் கருதுகின்றோம். நமது மக்கள் ஒரு தனிப்பட்ட மக்கள், அவர்களுக்கு ஒரு கலை, கலாச்சாரம், மொழி, பாரம்பரியம் உண்டு. அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு அரசியல் அந்தஸ்து கிடைக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் சேர்வதை பற்றி துரிதமாக செயல்படாமல் இருக்கின்ற காரணம், பிராந்திய சுயாட்சியை நாங்கள் முதல் பெற வேண்டும். பிராந்திய சுயாட்சியை நாங்கள் முதல் பெற்று நமது மக்களின் கைகளில் அதிகாரம் வந்த பிறகு மத்திய அரசாங்கத்தில் சேர்வதா இல்லையா என்பதை பற்றி பரிசீலிப்பது பொருத்தமாக இருக்கும் என்பது கருத்து. எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கு பின்னர் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றுக் கொள்ளுமா என்பது தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த அரசாங்கம் தொடருமா இருந்தால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடி அந்த விடயம் சம்பந்தமாக முடிவெடுக்கும். உதாரணமாக சென்ற அரசாங்கத்திலும் நாங்கள் ஒருபோதும் இணைந்திருக்க முடியாது. ஆனால் தற்போது நிலைமை மாறி இருக்கின்றது. ஆனால் மாறியிருந்த போது எல்லாம் சரி என்று நாங்கள் சொல்வதற்கும் இல்லை. அப்படியால் அவ்விதமான ஒரு சூழல் உருவாகின்ற பொழுது நிச்சயமாக அதை நாங்கள் நிதானமாக நாங்கள் அது சம்பந்தமாக முடிவெடுப்போம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேர்மையாக செயற்படுவார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் இரா சம்பந்தன் இதன்போது தெரிவித்தார். திரு மைத்ரிபால சிறிசேன அவர்களை பொறுத்தவரையில் அவர் நேர்மையாக நடக்கக்கூடியவர். தனது மனச்சாட்சிக்கு விரோதமாக நடக்க மாட்டார். நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் சமத்துவமாக சமமாக வாழ வேண்டும் என்பதை உறுதியானவர். அதனால் நிச்சயமாக அவர் இந்த கருமங்களை கையாளுவதில் பழைய ஜனாதிபதி பழைய அரசாங்கத்திடம் பார்க்க ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டை எடுப்பார் என்பது நமக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் கருமங்கள் நடைபெற வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை இல்லாமல் செய்வதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் குறிப்பிடுகிறார். மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த கிழக்கு மாகாண சபையை வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைப்பதற்காக பலர் கையாண்டார்கள். அதில் ஒன்றுதான் இந்த கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் விடயம் என்பதும், அந்த முதலமைச்சருக்கு பிற்பாடு ஏனைய அமைச்சர்களை நாங்கள் பாரம் எடுக்கின்ற போது வந்த சர்ச்சைகள் என்பதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் நாங்கள் இந்த 2 அமைச்சர்களை பாரம் எடுத்ததற்கு பிற்பாடு கூட பல்வேறுபட்ட விமர்சனங்கள். சிலர் நினைக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு நாங்கள் அடிபணிந்து விட்டோம் என்ற வார்த்தை கூட பாவிக்கின்றார்கள். மத்திய அரசாங்கத்தில் ஒரு ஆட்சி மாறுகின்ற போது கிழக்கு மாகாண சபையிலும் அந்த ஆட்சியை தக்க வைத்து சில விடயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த 2 அமைச்சுக்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இந்த 2 அமைச்சுக்களை பெற்றதன் நோக்கம் என்னவென்றால், கடந்த காலங்களில் இந்த கிழக்கு மாகாண சபையில் பல்வேறுபட்ட புறக்கணிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் அபிவிருத்தியில் புறக்கணிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, வேலை வாய்ப்பில் புறக்கணிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மாகாண சபையூடாக மக்களுக்கு பலாபலன்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே தாம் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றதாக கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் துரைராஜசிங்கம் இதன்போது குறிப்பிட்டார். எங்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் இந்த பானை பிடிக்கின்ற, இந்த அகப்பை பிடிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழரசு கட்சியின் வரலாற்றிலே இது ஒரு புதிய அத்தியாயம். பல விமர்சனங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த அத்தியாயம். ஆனால் இது காலத்தின் தேவை என்ற அடிப்படையிலே கடந்த 3 மாதங்களாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் யோசித்தோம். காலம், சூழ்நிலை, இடம், இதனுடைய அமைவு, மாகாண சபையினுடைய நோக்கம் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு அந்த அதிகாரத்தை எங்களுடைய மக்களுக்கு எடுத்துச் செல்லுவது என்பதுதான்
மாகாண சபையினுடைய நோக்கம் என்ற அடிப்படையிலே இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு எங்களுடைய மக்களுக்கு அதனுடைய பலாபலன்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த மாகாண அரசிலே பங்கு பெற்றி இருக்கின்றோம். எங்களுடைய தலைவருடைய அவ்வப்போதைய ஆலோசனைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் இந்த அமைச்சர்களாக வந்திருக்கின்றோம். பதவிகளை கொடுக்கும் போது அதற்கு தகுதியானவர்களை நியமிக்கும் தகவை முஸ்லிம் காங்கிரசுக்கு இல்லை என நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி குறிப்பிடுகின்றது. கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சபை பொறுத்தவரையில் அல்லது ஏனைய அதுபோன்ற பதவிகளை பொறுத்தவரையில் முதலமைச்சர் பதவி என்பது ஒரு இனத்துக்கு மாத்திரம் உரிய சொந்தமான உரிமை கோருகிற விஷயமாக அல்லாமல் சகல மக்களுக்கும் உரிய ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும். அதே நேரம் அந்த பதவிக்கு உரியவர்கள் தெரிவு செய்யப்படுகிற போது ஒருவர் எந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்பதை விடவும் அவர் எந்த தரத்திலே உடையவர் என்பதுதான் மிக முக்கியம் என்ற கருத்தை நாங்கள் சொல்லி வந்திருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இங்கு அந்த விஷயம் நோக்கப்படவில்லை. இன ரீதியான அடையாளம் தான் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. இறுதியில் அது ஒரு இன ரீதியான ஒரு விரிசலாக தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையிலான ஒரு இடைவெளியாக பகையாக மாறிவிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. தண்டாயுதபாணி அவர்களுக்கு அந்த பதவியை வழங்குவதற்கான நியாயத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையிலே கல்வி நிர்வாக சேவையிலே ஒரு உயர்ந்த தரத்தையும் உயர்ந்த நிர்வாக அனுபவத்தையும் கொண்ட ஒருவருக்கு அந்த கல்வி அமைச்சை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரியது நியாயப்படுத்தினார். அவருக்கு அதனை கொடுக்காமல் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் கொடுக்காமல் முஸ்லிம் காங்கிரஸ் எப்படியான ஒருவருக்கு அந்த கல்வி அமைச்சை கொடுத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதிலிருந்து மக்களின் சார்பாக பதவிகளை பாரம் கொடுக்கிற போது பதவிகளுக்கு நியமிக்கிற போது தரம் தகுதி தகைமை போன்ற விஷயங்களை கவனிக்கிற முதிர்ச்சியில் இன்னும் முஸ்லிம் அரசியல் முஸ்லிம் காங்கிரஸ் அரசியல் இல்லை என்கின்ற விஷயம் துரதிர்ஷ்டவசமான ஒன்று, கவலைக்கிடமான ஒன்று. காணாமற் போன தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு கூறி காணாமற் போன மற்றும் கடத்தப்பட்டவர்களின் உறவினர்கள் கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று முற்பகல் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் போன மற்றும் கடத்தப்பட்டவர்களின் உறவினர்களை விரைவில் கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தும் கோரிக்கைகளை மிகவும் உருக்கமான முறையில் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்துள்ளனர். சரணடைந்த எனது மகன் அன்றிலிருந்து நான் அவரை பல்வேறு முகாம்களிலும் பல்வேறு புனர்வாழ்விடங்களிலும் தேடினேன். LLRC சாட்சியம் அளித்தேன். இந்த நல்லாட்சியின் கீழ் கேட்பது என்னென்றால் எனது சரணடைந்த மகன் எங்கே அல்லது எனது மகனுக்கு என்ன நடந்தது என்பதை உறுதிப்படுத்தி தரும்படி வேண்டுகின்றேன். போர் நடந்த பொழுது இங்க யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ பேர் காணா போனார்கள். இரவில் வீட்டில் அடிச்சு போட்டு தாய் தப்பனுக்கு அடிச்சு போட்டு பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போனார்கள். வெள்ள வேலையில் கடத்தி கொண்டு போனார்கள். 100 நாள் திட்டத்திலே சொல்லுவாருன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். 50 நாள் முடிஞ்சது. முடிவு கதியில சொல்லணும். இல்லது நாங்களும் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் யாழ்ப்பாணத்தில். இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கையில் காணாமல் போனோரின் உறவினர்கள் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நேற்றைய தினம் நாட்டினுடைய பிரதமர் தங்களுடைய நாட்டில் காணாமல் போகப்பட்டவர் ஒன்றில் இறந்திருக்க வேண்டும் அல்லது வெளிநாடு சென்றிருக்கணும் என்ற கூற்று ஒரு உண்மைக்கு புறம்பான கூற்றாக நாங்கள் நினைக்கின்றோம். உண்மையில் ஒரு பொறுப்பில்லா தன்மையில் ஒரு நல்லிணக்கம் ஒன்று நிலவுவதாக சர்வதேசத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு இந்த அன்றாட பிரச்சனையாக இருக்கின்ற இந்த சரணடைந்த காணாமல் போனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதுடன் 24 மணி நேரத்திற்குள் இழக்கப்பட்ட சரத் பொன்சேகா அவர்களுடைய பதவிகளை வழங்க முடியுமாக இருந்தால் 24 மணி நேரத்திற்குள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக் அவர்களுடைய அதிகாரத்தையும் பதவியையும் வழங்க முடியுமாக இருந்தால் இந்த 100 நாள் திட்டத்திற்குள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை அவர்கள் திட்ட தெளிவாக தமிழர் தரப்புக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றனர். எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் காணாமல் போன உறவினர்களை கண்டுபிடிப்பதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து மகஜர் ஒன்றையும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமை நாயகத்திடம் கையளித்தனர். அதன் பின்னர் பேரணியாக சென்ற இந்த குழுவினர் யாழ் ஆளுநர் அலுவலகத்திலும் வடமாகாண அமைச்சர் அலுவலகத்திலும் மகஜர்களை கையளித்துள்ளனர். வெளிமாவட்ட மீனவர்கள் தமது பகுதியில் மீன்பிடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குச்சவெளி மீனவர்கள் இன்று கவனஈர்ப்பு நடவடிக்கையொன்றை முன்னெடுத்திருந்தனர்.
வெளிமாவட்ட மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தி தமது பகுதிகளில் மீன்பிடிப்பதாக அந்த மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கும் குச்சவெளி மீனவர்கள் வெளிமாவட்ட மீனவர்களுக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்திலே கடத்தொழில் படகுகள் அதிகமாகத்தான் இருக்கின்றது. அதை மீறி வெளி மாவட்டத்திலிருந்து படகுகளையும் தங்களது குடும்பங்களையும் கொண்டு எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொழில் செய்யும் பட்சத்தில் எங்களுக்கு இங்கு தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நாங்கள் இந்த மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துக்கு போய் தொழில் செய்ய எங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளி மாவட்டத்திலிருந்து தொழில் செய்யறவங்க என்ன காரணத்தினூடாக எங்களுடைய மாவட்டத்திலும் தொழில் செய்யணும்? எங்களுடைய மாவட்டத்திலே அதிகமான படகுகள் இருக்கின்றது. அதை மீறி வெளி மாவட்டத்திலிருந்து 405 படகுகளை அதிகமாக கொண்டு தொழில் செய்யும் பட்சத்தில் இங்கு மீன் பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அவர்கள் வெளி மாவட்ட மீனவர்கள் இங்கு மீன்பிடிக்க வருவதற்கு நாங்கள் தடையல்ல. அவர்கள் படகுகள் இயந்திரங்கள் கொண்டு வருவதா எங்களுக்கு தடையாக இருக்கின்றது. எனவே அவர்கள் படகுகள் இயந்திரங்களை கொண்டு இங்கு வருவதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்பதுடன் இந்த நடவடிக்கை தொடருமாக இருந்தால் மக்கள் பாரிய ஜனநாயக ரீதியான போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் கூட ஆதரவாக இருப்போம் என்று நான் கூற விரும்புகின்றேன். தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் குச்சவெளி மீனவர்கள் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இன்று கையளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குச்சவெளி மீனவர்களின் பிரச்சினைக்கு எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் சாதகமான பதிலை வழங்குவதாக திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் உறுதியளித்ததாக மீனவ சங்க பிரதிநிதியொருவர் குறிப்பிட்டார். எதிர்வரக்கூடிய 10ஆம் தேதி எமக்குரிய சாதகமான பதிலை தருவதாக அரசாங்க அதிபர் எமக்கு உறுதிமொழி அளித்திருக்கின்றார். எனவே எமது மீனவர்கள் சமுதாயம் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் வெளி மாவட்டத்திலிருந்து படகு இயந்திரங்களுடன் வரக்கூடிய மீனவர்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு நிறுத்தப்படாமல் எமக்கு பாதகமான முடிவு கிடைக்குமாக இருந்தால் இதைவிட நாங்கள் பாரியதொரு போராட்டத்தினை நடத்துவதற்கு அனைத்து மீனவ சங்கங்களும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொள்கின்றோம். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் மலையகத்தின் பல பகுதிகளில் கலாசார நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. தலவாக்கலை டிஆர்ஐ சென்ட் கூம்ஸ் மேல் பிரிவில் அமைக்கப்படும் கலாசார மண்டபத்தின் நிர்மாண பணிகளை பார்வையிட பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா அண்மையில் அங்கு சென்றிருந்தார். மலையகத்தின் பல பகுதிகளிலும் லயன் அறைகளிலும் வாழும் மக்களின் நலன் கருதி பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்காவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் இவ்வாறான கலாசார மண்டபங்கள் அமைக்கப்படுகின்றன. அதன் ஒரு கட்டமாக தலவாக்கலை டிஆர்ஐ சென்ட் கூப்ஸ் மேல் பிரிவில் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் கோவிலுக்கு அருகில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்காவினால் இந்த கலாசார மண்டபம் அமைக்கப்படுகின்றது. இந்த கலாசார மண்டபத்தை மக்களிடம் கையளிக்க முன்னர் அதன் நிர்மாண பணிகளையும் அதன் தரத்தையும் பார்வையிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு சென்றிருந்தார். கூட்டுக் குடும்பமாக லயன் அறைகளில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழும் மக்களின் நலன் கருதியே தான் இவ்வாறான திட்டத்தை முன்னெடுப்பதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா குறிப்பிட்டார். இதெல்லாம் எட்டடி காம்பராக நடக்குது. இப்படி நடக்கிறது இலங்கையிலேயே நூரெலியா பதுளை மாவட்டத்தில் மாத்திரம்தான், வேற ஒரு இடத்திலும் இல்லை. அப்ப அதுக்காண்டி தான் நான் என்ன செய்ய சொன்னா கலாச்சார மண்டபங்களை கட்டிக்கிட்டு போறோம். அப்ப இதுல நைட்ல நான் அடுத்த இந்த கோயிலோட சேர்த்து இதுக்கு லைட்டை கொடுத்துட்டேன்னு சொன்னா இதுல ராவுல படிக்கலாம் மக்கள். அதே மாதிரி நாங்க வேற வேற இதுகளையும் இங்க நாங்க செய்யலாம். இந்த லயத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு பிறந்த நாள் விழா நடக்குது, அதை இங்க நாங்க வைக்கலாம். இங்க கண்ட்ராக்ட் செய்தவருக்கு தாறுமாறு பேசி கோயில் கமிட்டிக்கும் பேசி கோயில் கமிட்டிக்குள்ளேயே சண்டையும் வந்துட்டு. ஆனா இப்படி மற்ற அரசியல்வாதிக்கு பேசல, அவரங்க 2 லட்சம் ரூபாய் பொக்கெட்டுக்கு போட்டுருவாரு, அப்போ ஒழுகத்தான் வரும். இப்பயும் நான் பார்த்துச்சிருக்கேன், காசு கொடுக்க வேண்டாம், எங்கெங்க வெடிப்பிருக்கோ முடியுங்க. ஏன் நான் கான்கிரீட் போடுறேன், சீட்டை போட்டா லாபம். இன்னொரு கட்சிக்காரன் எரிஞ்சு விட்டுருவான். ஏன்னா ரங்காட பில்டிங்ல போய் சனம் படிக்கிறது இல்லை முக்கியம், ரங்காட்டின பில்டிங்ல மற்றவங்க பயன்படக்கூடாது. இன்றைக்கும் பாத்துங்க, முந்தி திகாம்பரம் ஆக்கள் மட்டாக்கள் கொடுத்தா முத்துசுவேலிங்கம் தடுத்தார் போலீஸை போட்டு. இப்ப முத்துசுவேலிங்கம் கொடுக்கறத திகாம்பரம் தடுக்குது போலீஸை போட்டு. ஆனா மலைய மக்களை கேட்டீங்கன்னா அவங்க அங்க படுக்கிறது பாய் இல்லாம இருக்கிறாங்க. இந்த அரசியல் உண்மையில மாறணும். தோட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா கேட்டறிந்து கொண்டார். தான் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் இதன்போது தெளிவுபடுத்தியதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா தமது தோட்டத்திற்காக செய்த சேவையை பாராட்டினர். நாங்களாம் நல்ல கைத்தொழில் எங்களுக்கு ஒரு மெஷின் அப்படி இப்படி ஏதாவது ஒரு இது கிடைச்சா இதில் வச்சு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். அதையும் சேர்த்து தான் எங்களுக்கு செஞ்சு தரணும்னு கூட கேட்டுக்கோம். சேரால மட்டும் தான் சார் முடியாது, எல்லாரும் செய்வாங்கன்னு சொல்ல இல்லாதே சார். சார் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது சார். அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் சார் எத்தனையோ பேர் எத்தனையோ மெஷின் கொண்டாந்து தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் கொழுந்தெடுக்கிறோம்னு சொன்னதுக்கு எங்களுக்கு எல்லாம் கைத்தொழில் ஏறும் சார்.
இப்போ நாங்களாம் தைக்கக்கூடியவங்க தான், தைக்க தெரிஞ்சதுக்கு எங்களுக்கு இந்த இப்போ கொண்டாந்து தரோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தி கொண்டு வந்து கொடுக்கல சார். சேர் செய்வீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படி பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்காக இப்படி ஒரு மண்டபத்தை கட்டி கொடுத்ததுக்காக சேருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் நாங்கள் அனைவரும். ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் கோவிலுக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டமூலம் தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்றது. சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இறுதி வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை பிற்போடப்பட்டுள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள குழுநிலை விவாதத்தின் போது இந்த திருத்தம் உள்வாங்கப்பட உள்ளது. இதேவேளை இதற்கு முன்னர் இந்த சட்டமூலத்தை மறைப்பதற்காக ஔடதங்கள் நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக சட்டமூலம் தொடர்பான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். වර්තමාන විපක්ෂ නායක නිමල් සිරිපාල සිල්වා මහතුමා මේ සම්බන්ධයෙන් එතුමාත් වැඩකොටසක් ඒ වන විට කරලා තිබුණා. எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா இது தொடர்பில் பாரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார். 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற தர மீளாய்வு கூட்டத்தின் போது ஔடதங்கள் சட்டத்தின் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளமை தொடர்பில் அந்த கூட்டத்தின் இறுதியில் நான் தெரிவித்திருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு வாரத்திற்குள் சட்டமூலத்தை நிறைவு செய்து அமைச்சரவையில் சமர்ப்பிக்க முடியும் என பிரதம சட்டமூல அதிகாரி தெரேசா பெரேரா கூறினார். வாரங்கள் கடந்த போதிலும் சட்டமூலம் நமக்கு கிடைக்கவில்லை. இது தொடர்பில் சட்டமூல திணைக்களத்திடம் நான் விசாரித்தேன். எனினும் இது தொடர்பில் எவ்வித தகவலும் தம்மிடமில்லை என அதிகாரிகள் கூறினார்கள். முன்னாள் பிரதம சட்டமூல அதிகாரிக்கு தெரியும் என அவர்கள் கூறினார்கள். நான் ஓய்வு பெற்ற போதிலும் அந்த சட்டமூலம் தொடர்பான தகவல்கள் தனது கணனியில் உள்ளதாக அவரிடம் வினவிய போது அவர் கூறினார், கணனி இல்லை, சட்டமூலமும் இல்லை, இறுதியில் அவரும் இல்லை. இதற்காக ஔடத நிறுவனங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுமார் 400 நிறுவனங்களிடம் தலா 25 லட்சம் ரூபாய் வீதம் சேகரிக்கப்பட்டமை தொடர்பில் பின்னர் எனக்கு அறிய கிடைத்தது. இந்த பணம் எங்கே என எனக்கு தெரியாது. சட்டமூல திணைக்களம் யாருக்கு கீழ் இருந்தது என யாவரும் அறிவார்கள். இந்த ஊழல் மோசடி தொடர்பில் பேச வேண்டியதில்லை என மஹிந்த ராஜபக்ச சில சந்தர்ப்பங்களில் என்னிடம் தெரிவித்தார். கணக்காய்வாளர் நாயகம் அது தொடர்பில் கண்காணிப்பார் என கூறினார். அதிகாரிகளுக்கு முன்னால் அமைச்சர் ஒருவருக்கு இவ்வாறு கருத்து தெரிவிக்கப்படும் பட்சத்தில் அவர் எந்த அளவு அவமானப்படுவார் என்பது குறித்து இங்குள்ள அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிவார்கள். அதனைத் தொடர்ந்து அனைத்து அதிகாரிகளையும் இவ்வாறு சந்திக்க வேண்டாம் என எனக்கு ஆலோசனை வழங்கினார். அவர்களை சுதந்திரமாக செயற்பட விடுமாறு கூறினார். அதன் பின்னர் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் அதிகளவு மோசடிகளில் ஈடுபட ஆரம்பித்தனர். எனினும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வாறான ஒரு நிலை ஏற்படாவிடின் நான் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்க மாட்டேன். වංචා දූෂණ කරන්න පටන් ගත්තා. මම ගරු කතානායකතුමනි අද නම් ඉතාමත්ම සතුටු වෙනවා මේ තත්ත්වය ඇති වෙච්ච එක ඒ විදිහට ඒවා නිවැරදි වුණා නම් මම ජනාධිපති වෙන්නේ නැහැ. අද අපිට ක්වොලිටි ලැබ් එකක් හරියට නැහැ. தற்போது எமக்கு தரம் வாய்ந்த சோதனை கூடம் ஒன்று இல்லை. தரம் தொடர்பில் பிரச்சனை காணப்படுகின்றது. எனினும் நாம் தரம் வாய்ந்த சோதனை கூடம் ஒன்றை விரைவில் அமைப்போம். அதனை சுயாதீனமாக அமைப்போம். ක්වොලිටි ලැබ් එක ළඟදී හදනවා. මේ ලැබ් එක අපි ස්වාධීන කරනවා අමාත්‍යාංශයෙන් එළියට ගන්නවා. සේනක බිබිලේ ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක சீனக்க பிபில கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுவதனூடாக சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு கௌரவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கிட்ட வேண்டும். அதனால் எதிர்க்கட்சி என்ற ரீதியில் நாம் இதற்கு வாக்களிப்போம். අපි මේ පනතට පූර්ණ සහයෝගය ලබා දීමට අපි තීරණය කළා තියෙනවා. ඒ ගැන කිසිම සැකයක් නැහැ. மாலைத்தீவு தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் புதிய பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை தெளிவுபடுத்தினார். முதல் தடவையாக மாலைத்தீவில் வீதி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீதியின் நிர்மாண பணிகளுக்காக 99 லட்சம் டாலர்களை, அதாவது 13,000 லட்சம் ரூபாவை வழங்கியுள்ளது. எனினும் எவ்வித விலை மனு கோரலும் இன்றியே இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஒரு பகுதியாகவே மாலைத்தீவு கருதப்படுகிறது. நமது நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு கருங்கற்களை கொண்டு செல்ல முடியாது. இலங்கையிலிருந்து கப்பல்களின் மூலம் கருங்கற்களை கொண்டு சென்றுள்ளனர். மாலைத்தீவில் வீதி ஒன்றை அமைப்பதற்காக கொண்டு சென்றுள்ளனர். இலங்கையிலிருந்து அனுப்பப்படுவதில்லை. நீங்கள் கருங்கல் தொடர்பில் வினவுகிறீர்கள். கருங்கற்களை இலங்கையிலிருந்து கொண்டு செல்ல முடியாது என இந்த பாராளுமன்றத்திலேயே சட்டம் நிறைவேற்றப்பட்டது. எனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு மாறாக தமக்கு வேண்டிய விதத்தில் எவராலும் செயற்படுவதற்கு உரிமை இல்லை. அவ்வாறு என்றால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தினால் என்ன பலன்? இது தொடர்பில் நான் முழுமையான அறிக்கை ஒன்றை சபைக்கு முன்வைப்பேன்.
மாலைத்தீவு தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து தொடர்பில் இன்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மேல்மாகாண சபை உறுப்பினர் உதய கம்மன்பில இவ்வாறு பதிலளித்தார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட சர்வதேச நெருக்கடிகளின் போது மாலைத்தீவு நிபந்தனைகள் அற்ற ஒத்துழைப்புகளை வழங்கியது. சில நாடுகள் நிபந்தனைகள் உடனான ஒத்துழைப்புகளை வழங்கின. மாலைத்தீவு சிறிய நாடு என்பதாலும் சனத்தொகை குறைந்த நாடு என்பதாலும் மாலைத்தீவு இலங்கையின் ஒரு பகுதி என இலங்கை எண்ணுகின்றது எனின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க போன்று பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என எண்ண முடியும். மாலைத்தீவு இலங்கையின் பகுதியாக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எண்ணுகின்றார் எனின் இலங்கை இந்தியாவின் பகுதியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் எண்ண முடியும் என புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளில் உள்ள கேள்வியாக இதனை மாற்ற முடியும். இது பாரதூரமான எண்ணமாகும். பிரதமரே சர்வதேச ரீதியில் நமக்குள்ள பிரச்சனைகள் போதுமானவை, அதனால் வேறு பிரச்சனைகளை தோற்றுவிக்க வேண்டாம் என மிகவும் தயவு கூர்ந்து கேட்கின்றோம். சஜின்டிவாஸ் குணவர்தனவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட விமான நிறுவனம் தொடர்பில் கடந்த காலங்களில் நாம் வெளியிட்ட தகவல்களுக்கு அமைய குறித்த நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த சில மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரக்கு விமானம் தொடர்பிலேயே அந்த அறிக்கையில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. போயிங் 727 ரக சரக்கு விமானம் நீண்ட காலமாக கட்நாயக்க விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கடந்த காலங்களில் நாம் அறிக்கையிட்டிருந்தோம். இந்த விமானத்தை பயன்படுத்தி ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்துடன் சார்க் வலயத்திற்கு சரக்குகள் கொண்டு செல்லும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக சஜின்டிவாஸ் குணவர்த்தனவிற்கு சொந்தமானது என கூறப்படும் கோஸ்மோஸ் விமான நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் குத்தகை அடிப்படையில் சரக்கு போக்குவரத்திற்காக வேறொரு நிறுவனத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது என இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் கோஸ்மோஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் வஜ்ரகாலிங்க தெரிவிக்கின்றார். இந்த விமானத்தினை பயணிகள் போக்குவரத்து சேவைக்கு பயன்படுத்த முடியாது என அவரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் நிறுவனத்திற்கும் தமக்கும் இடையில் காணப்பட்ட ஒப்பந்தம் கடந்த 2012 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விமானம் வர்த்தக கடன் அடிப்படையிலேயே பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கோஸ்மோஸ் நிறுவனம் குறிப்பிடுகின்றது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணம் விமானத்தின் நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த போயிங் விமானம் பயணிகள் விமானம் என நாம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் குறிப்பிடவில்லை. அந்த விமானம் ஏரோலங்கா என்ற நிறுவனத்திற்கு சொந்தமானது என துறைமுகம், கப்பல் துறை மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த விமானம் விமான நிலையத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணம் கடந்த காலங்களில் செலுத்தப்படவில்லை என்பது இதன் மூலம் வெளியாகியிருந்தது. இந்த விமானத்தின் உரிமை மற்றும் அது நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமைக்கான காரணம் தொடர்பிலேயே நாம் கேள்வி எழுப்பியிருந்தோம். முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வர்களில் ஒருவரான யோசித ராஜபக்சவிடம் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று முற்பகல் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். நரகேன்பிட்ட விவசாய பொருளாதார மத்திய நிலையத்தின் களஞ்சி சாலை ஒன்றிலிருந்து சிறிய ரக விமானம் ஒன்று அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. நாராயண்பிட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் களஞ்சி சாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக விமானம் ஒன்று ஜனவரி 3ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது. கண்காட்சி பொருள் ஒன்று தொடர்பில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு எனது சகோதரர் யோஷித ராஜபக்சவிற்கு கூறப்பட்டுள்ளது. அதன்படி நாம் அதனை சமர்ப்பித்துள்ளோம். கடந்த அரசாங்கம் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அரசாங்கத்தில் இருக்கும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. குற்றமற்ற தன்மையை நிரூபிக்க நாம் தயாராக இருப்பதாக அன்றும் கூறினோம். அதற்கு எதனை செய்யவும் தயாராக உள்ளோம். நாம் தவறளிக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன மற்றும் முன்னாள் பிரதியமைச்சர் லக்ஷ்மண் வசந்த் பெரேரா ஆகியோர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கிறது. கிடைத்த முறைப்பாடொன்றின் பிரகாரம் முன்னாள் அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன தொடர்பிலான விசாரணைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. தேவையான அனைத்து வாக்குமூலங்களையும் வழங்க முடியும். இதனை விரைவுபடுத்துங்கள். அவசரமாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குங்கள். ஆவணங்களை திரட்டி குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள். நாம் திருடர்கள் அல்ல. இது ஆணைக்குழு ஒன்றினால் முன்னெடுக்கப்பட்டது. மிக்க நன்றி.
இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் வசந்த பெரேரா தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்தார். காணி ஆணையாளரின் கீழ் இடம்பெற்ற ஒரு நிதி மோசடி தொடர்பில் அவர் இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார். முன்னாள் தலைவர் நிறுவனத்தின் பணத்தை பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தியுள்ளார். மக்களின் பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியுள்ளமை தொடர்பிலே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளோம். இதனுடன் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுங்கள். இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி ஊழல் ஒழிப்பு அலுவலகத்திடம் 20 முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளது. தேசிய லோத்தர் சபை, மில்கோ நிறுவனம் மற்றும் நீர்ப்பாசன சபை என்பவற்றில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளது. எதிர்காலத்திலும் வசமுள்ள தகவல்களை இந்த நிறுவனத்துக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். இந்த நாட்டு மக்களின் சூறையாடப்பட்ட பணத்தை மீண்டும் மக்களுக்கு வழங்குவதற்கு இந்த நிறுவனம் ஒத்துழைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். திருடர்களை சிறையில் அடைத்தால் சிறைக்கூடம் திருடர்களினால் நிரம்பி வழியும். அது மாத்திரம்தான் நடைபெறும். இவர்களும் சிறைக்கு சென்றால் அங்கும் சுகபோகங்களை அனுபவிப்பார்கள். இவர்களால் முறையற்ற விதத்தில் பெறப்பட்ட மக்களின் பணம் அரசுடைமையாக்கப்பட வேண்டும். அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை கட்டி எழுப்புவோம் அமைப்பு கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஏனென்றால் இந்த நாட்டிலே பாருங்கள், கொழும்பில் மாவட்டத்திலே பாருங்கள், கொழும்பு மாவட்டத்திலே ஏறக்குறைய 270,000 தமிழர்கள் வாழ்கிறார்கள். ஒரு எம்பி பெறுவதற்கு நாட்டிலே ஒரு ஜனதொகை எடுத்துக்கொண்டு பார்த்தால் 90,000 பேருக்கு ஒரு எம்பி இருக்கின்றார் என்று பார்த்தால் கொழும்பிலே 3 தமிழ் எம்பிக்கள் இருக்க வேண்டும். முஸ்லிம் ஜனத்துக்கு அப்படித்தான் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் 3 முஸ்லிம் எம்பிக்கள் கொழும்பிலே இருக்க வேண்டும். அது கிடைக்காவிட்ட நியாயம் இல்லை தானே. ஐக்கிய தேசிய கட்சி எடுத்துக்கொண்டால், ஏனி பெரும்பாலான கட்சிகள் எடுத்துக்கொண்டால், கூட்டு சேர்த்து போட்டி போட்டால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே விருப்பு வாக்கு போட்டி இருக்கின்றது. அந்த காரணத்தினாலே அவர் கடைசியிலே எங்கள் தலையில கை வைக்கின்றார்கள். தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் விருப்பு வாக்களை பெறுவதற்காக எங்களுக்கு நியாயமான சந்தர்ப்பம் தருவதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள். அவர் மறுப்பார்களே ஆனால் கடைசியிலே எங்களுக்கு அங்கே உறுப்பினர் கிடைக்காமல் போய்விடும். எல்லாரும் எதிர்பார்க்கிறேன்னா இந்த ஊழல் 100 நாளுக்குள்ள வெளியே வந்து அவ்வளவு பேரும் உள்ளுக்கு இருக்கின்ற எதிர்பார்ப்பு தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது யாருக்கும் செய்யல. நாங்க தொடர்ந்தும் சொல்லி வாருங்கன்னா எங்களுக்கு மஹிந்த ராஜபக்ச ஆவையில. இது மைத்திரி பாலனையா, இது மைத்திரி பாலனை. இதுக்குள்ள ஒரு ஆளை நாய் இழுக்கிற மாதிரி ராஜபக்ச இழுத்துக்கும் போன மாதிரி நாங்க ஒருத்தரை உள்ளுக்கு போட மாட்டோம். சரத் பொன்சேகா இழுத்து வெளியே போட்ட மாதிரி, ஷியானி பண்டார நாயக்கை கொண்டு போய் போட்ட மாதிரி, அசாத் சாலி அரெஸ்ட் பண்ண மாதிரி நாங்க ராஜபக்சே செய்ய மாட்டோம். எங்களுக்கு ஒன்றும் எவிடன்ஸ் இருக்கு. அதனால இப்ப விமால்ட ஃபைல் இன்னும் துறப்பாடல. அதுதான் எல்லாத்துக்கும் கவலை. மக்கள் எல்லாத்துக்கும் பார்க்க அந்த முசாமில்ட ஃபைல் துறப்பாடு இல்ல, விமால்ட ஃபைல் துறப்பாடு இல்ல. கூட பேசுறாங்களே இவங்க தான் அரசாங்கத்துக்கு விரோதமா, இவங்களோட ஃபைலையும் துறப்பாடல. எங்கள்ட்ட மக்கள் கேட்கறாங்க. எங்களுக்கு யாரையும் அப்படி பழி வாங்குறது எங்களுக்கே இல்ல, ஒரு கம்ப்ளைண்ட் வரணும். இப்ப வரலாற்று சிறப்புமிக்க மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் மாசிமக மகோத்சவத்தின் ரதோற்சவ பெருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஈழவள நாட்டின் மாத்தளை நகரில் 108 நவதள ராஜகோபுரம் வானளாவ உயர்ந்து தெரிய முத்துமாரியம்பாள் அருள் ஆட்சி புரிகின்றாள். பன்னகாமம் என்று அழைக்கப்படும் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் ரதோற்சவ திருவிழாவின் இன்று காலை முதல் அம்பிகைக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. காலையில் இடம்பெற்ற அபிஷேகத்தினை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் அம்பிகை பரிவார மூர்த்திகளுடன் உள்வீதி வலம் வந்தார். அம்பிகையின் அருட்காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு களித்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உள்வீதியில் இருந்து அம்பிகை வலம் வந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஆரோகணிக்கப்பட்டார். பஞ்சரதங்களிலே விநாயகரின் தேர் முன்னோக்கி நகர மாத்தளை முத்துமாரியம்பாள் அலங்கார தேவியாக தேரில் வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். இதேவேளை தொன்மை மிகுந்த தமிழர் பாரம்பரிய கலைகளை பறைசாற்றும் வகையில் சக்தி FM ஏற்பாட்டில் இம்முறையும் சக்தி சங்கமம் அரங்கேறியமை விசேட அம்சமாகும். Provincial First பிரதான அனுசரணை வடக்கின் பெருஞ்சமர் என வர்ணிக்கப்படும் யாழ் மத்திய மற்றும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 109வது வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி மத்திய கல்லூரி மைதானத்தில் நாளை ஆரம்பமாக உள்ளது.
வடக்கின் பெருஞ்சமரில் இதுவரை நடைபெற்ற 108 போட்டிகளில் சென்ட் ஜான்ஸ் அணி 34 போட்டிகளிலும் யாழ் மத்திய கல்லூரி 27 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. 39 போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி முடிந்ததுடன் ஒரு போட்டி கைவிடப்பட்டுள்ளது. யாழ் மத்திய கல்லூரி அணிக்கு பத்திநாதன் நிரோஜன் தலைமை வகிக்கின்றார். யாழ் மத்திய கல்லூரி அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரராக எஸ் அலன்ராஜ் திகழ்கின்றார். அவர் இந்த பருவ காலத்தில் சதமடித்து யாழ் மத்திய கல்லூரியை பெருமைப்படுத்தியுள்ளார். எஸ் மதுஷன் இந்த பருவ காலத்தில் 64 விக்கெட்டுகளை வீழ்த்தி நட்சத்திர பந்து வீச்சாளராக காணப்படுகின்றார். யாழ் மத்திய கல்லூரி அணியின் பயிற்றுநராக எஸ் சுரேஷ் மோகன் செயற்படுகின்றார். எங்களோட டீமில் 3 ஸ்பின்னர்ஸும் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருக்காங்க. இந்த ஆண்டில் மாதர் சென்ட் தோமஸ் மற்றும் ஆனந்தா ஆகிய பாடசாலை சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தின அணியினர். நாங்கள் இந்த ஆட்டத்துக்காக கடுமையாக பயிற்சி செய்து வரோம். நிச்சயமாக வெல்வோம் என்ற நம்பிக்கை. 2 அணியுமே வேற என்ன பொறுத்தவரை பேலன்ஸாக தான் காணப்படுது. கிரிக்கெட் என்பது அந்த டைம் தான் இல்லை. நாங்கள் எவ்வளோ பயிற்சி இருந்தாலும் செஞ்சு அடிக்கக்கூடியனா செஞ்சு அடிக்கலாம். நல்ல போலர் தான் பந்து போடலாம். அதே நேரம் செஞ்சு அடிக்கிற ஒரு போர்ட்லையும் அவுட் பண்ணலாம். பிக் மேட்ச் அந்த டைம் யார் அந்த டைமுக்கு மைண்ட் செட் பண்ணி யார் நல்லா விளையாடுறாரோ அவைக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. சிறந்த ஒரு போட்டியாக பார்வையாளருக்கும் எங்களுக்கும் இருக்கும்ன்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. டுநைட் பிரதான செய்தியை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.